நம்ம இப்போ வந்து வேர்ப்ஸ் பற்றி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வேர்ப்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வா, போ, ஆவோ, ஜாவோ, ஆயே, ஜாயே இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேர்ப்ஸு நிறைய நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆவோ ஆனால் வந்து உள்ள வா அண்ணா. ஆக்சுவலாக இந்த ஆவோ வந்து தும்முக்கு யூஸ் பண்ணுறோம். தும்மன்னா நீ வான்னு சொல்லணும்னா தும் ஆவோ. அதே வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லணும்னா ஆப் ஆயே. ஸோ வந்து நான் சொல்லும் போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மனப்பாடம் ஆயிடணும். வந்து இந்த வித்தின் 3 monthஸில் வந்து இது ரொம்ப ஒன்றா நம்ம கற்றுட்டு போயிட்டோம்னா ரொம்ப வாஸ்ட்டு டைம் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ளோலவே எல்லா வேர்ட்ஸோட மீனிங்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தும் அண்ணா நீ, ஆப் அண்ணா நீங்கள். இப்போ வந்து நீ வா அப்படி சொல்லிட்டோம்னா தும் ஆவோ. நீங்கள் வாங்கன்னு சொல்லணும்னா தும் ஆயே. ஸோ இதில் எல்லாத்துக்கும் இப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஜாவோன்னா ஜாயே, காவோன்னா காயே. ஸோ வந்து நீ சாப்பிடுன்னா வந்து தும் காவோ, நீங்கள் சாப்பிடுங்கன்னா வந்து தும் ஆப் காயே. அப்புறம் வந்து நீ போன்னா வந்து தும் ஜாவோ, நீங்கள் போங்க அண்ணா வந்து ஆப் ஜாயே. இங்கே வெய்யின்னு சொல்லிட்டோம்னா யஹா, இங்கே அண்ணா யஹா, ரக்கோன்னா வெய்யி வந்து யஹா ரக்கியே. பெரியவங்களுக்கு சொல்லும் போது ஆப் யஹா ரக்கியே, இல்லை இங்கே வையுங்கன்னு சொல்லுவோம் ஆப் சொல்லாமையே. ஸோ யஹா ரக்கியே. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வேர்ப்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். நான் ஆவோ, ஜாவோ, காவோ நான் சொன்னால் நீங்கள் வந்து அதை ரெஸ்பெக்டிவ் பார்த்துக்கணும். ஆவோ, ஆயே, ஜாயே, காயே இந்த மாதிரி ஒரு 4 வேர்ட்ஸுக்கு மட்டும் வந்து ஈயே வராமல் ஜிஏ வரும். அது என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அந்தர் ஆவோ. அந்தர் ஆவோன்னா ஆவோ, அந்தர் ஆவோ. ஆவோன்னா வா. அப்போ வந்து உள்ள வான்றப்போ அந்தர் ஆவோ. அதை வந்து ரெஸ்பெக்டாக சொல்லணும்னா அந்தர் ஆயே சொல்லணும். பாகர் ஜாவோ, வெளியே போ. இல்லை வந்து ரெஸ்பெக்டாக சொல்லணும் பாகர் ஜாயே. நெக்ஸ்ட் வந்து வஹா பைட்டோ. வஹான்னா அங்கே உட்காரு வந்து வஹா பைட்டோ. அதே வந்து பெரியவங்களுக்கு சொல்லணும்னா வஹா பைட்டியே. இப்போ வந்து குர்சி பர் பைட்டியேன்னு கூட சொல்லலாம். குர்சியில் உட்காருங்க. நீச்சே மத் பைட்டியே, கீழே உட்காராதுங்க, குர்சியில் உட்காருங்கன்னு சொல்லணும். நீச்சே மத் பைட்டியே. மத்தன்னா டோன்ட், கீழே உட்காருதுங்கன்றப்போ மத் பைட்டோ. டோன்ட் சிட்ன்றப்போ வந்துட்டு மத் பைட்டோ. அப்புறம் வந்துட்டு சேரில் உட்காருங்கன்னா சேர் வந்து குர்சி சொல்லுவாங்க. மேலேன்றப்போ வந்து பர் சொல்லுவாங்க. குர்சி பர் பைட்டியே உட்காருங்க. அப்புறம் வந்துட்டு ஜல்தி காவோ. ஜல்தி காவோன்னா சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்லும் போது ஜல்தி காவோ. பெரியவங்களை சொல்கிறப்போ ஜல்தி காயே. இல்லை பெரியவங்களுக்கு மெதுவாக சாப்பிடுங்கன்னு சொல்லணும். இல்லை குழந்தைங்களுக்கு மெதுவாக சாப்பிடுங்கன்னு மரியாதையாக சொல்லணும். தீரே சே காயே. தீரே சேர்னா மெதுவாக, ஜல்தி சேர்னா வந்து சீக்கிரம். ஜல்தி காவோ, ஜல்தி காயே. நெக்ஸ்ட்டு யஹா ரக்கோ. யஹா ரக்கோன்னா இங்கே வை. வஹா ரக்கோன்னா அங்கே வை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உஸ் ரூம் மே ரக்கோ, உஸ் கமரே மே ரக்கோ, அந்த ரூமில் வை. இஸ் ரூம் மே ரக்கோ, இஸ் கமரே மே ரக்கோன்னா இந்த ரூமில் வை. இந்த அந்தான்னா இஸ் ஊஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜல்தி காவோ நம்மள. ஜல்தி காவோன்னா சீக்கிரம் சாப்பிடு. அப்போ குழந்தைங்களுக்கு மெதுவாக ஊட்டி விடு என்று கூட வரும். ஊட்டி விடுன்றப்போ தீரேசே கிலாவோ. தீரேசே கிலாவோன்னா மெதுவாக ஊட்டி விடு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மேக்ஸிமம் காவோ தெரியும். ஊட்டி விடுறதா கொஞ்சம் தெரியாது. ஊட்டி விடுறது வந்து என்னது கிலாவோ. பெரியவங்களுக்கு சொல்லும் போது கிலாயேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு போலோ. போலோ வந்து சொல்லு. போலோன்னாலும் சொல்லுதா, கஹோன்னாலும் சொல்லுதா, பத்தாவோன்னாலும் சொல்லுதா. ஆனால் பேசுன்னா வந்து பாத் கரோ. போலோ சொல்லு, கஹோ சொல்லு, பத்தாவோ சொல்லு, பாத் கரோ அண்ணா வந்துட்டு என்னது வரும்னா பேசு. ஆனால் வந்து சத்தமாக பேசுன்னு சொல்லணும்னா ஜோர்சே பாத் கரோ. அது சத்தமாக சொல்லுன்ட்டோம்னா ஜோர்சே போலோ, ஜோர்சே கஹோ, ஜோர்சே பத்தாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிர் பூச்சோ. பூச்சோ வந்து கேளு. நம்ம எதனா கொஷின் கேட்க போது என்ன சொல்லுவாங்கன்னா பூச்சோன்னு சொல்லுவாங்க. இப்போ பெரியவங்களுக்கு சொல்லும் போது பூச்சியே, ரெஸ்பெக்ட் பூச்சியே. பூச்சை வந்து கேளு. குச்சி பூச்சோ ஏதோ ஒன்று கேளு சொல்லுவோம். பிரஸ்ன பூச்சோ. பிரஸ்னன்னா கொஷின் கேளு. நான் வந்துட்டு
பூச்சோ அண்ணா வந்துட்டு என்னது கேளு என்றது. இன்னொரு காது கொடுத்து கேட்கறதுக்கு வந்து சுனோ அப்படின்னு சொல்லுவாங்க. சுனோ சுனியே அண்ணா வந்து கேளு கேளுங்க அண்ணா. இது வந்து கொஸ்டின் கேட்க போது பூச்சோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தேக்கோ இதர் தேக்கோ. இதர் தேக்கோன்னா இங்க பாரு, உதர் தேக்கோன்னா அங்க பாரு. ஆக்சுவலா பிளேஸ் குறிக்க போது யஹா வஹா அங்க இங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கை காட்டிட்டு இங்க அங்க இங்கவே அங்கவே நம்ம கை காட்டிட்டு சொல்ற போது மேக்சிமம் இதர் உதர்ன்றது வரும். இதர் தேக்கோ இங்க பாரு, இல்ல டிவி தேக்கோ டிவி பாரு, டிவி தேக்கியே டிவி பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தேக்கோன்னா பாரு. இப்போ வந்து காமின்னு சொல்லணும். ஆதார் கார்டு காமி, இல்லை வந்து உங்களோட பேன் கார்டு காமி, இல்லை வந்துட்டு எதனா ஆல்பம் பார்த்துட்டு இருக்கோம், எது எனக்கு காமின்னு சொல்லணும். எனக்குன்னா முஜே, எனக்குன்னா முஜே, எனக்கு காமி. திக்காவோன்னு சொல்லுவாங்க. திக்காவோன்னா வந்து காமின்றது. தேக்கோன்னா பாரு, திக்காவோன்னா காமி. முஜே திக்காவோ. அதே பெரியவங்களுக்கு சொல்றப்போ திக்காயியேன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் இயே தான் ஆட் ஆகும். இப்போ ஆவோ ஆயே, ஜாவோ ஜாயே, கேலோ கேலியே. ஒரு 4 இடத்துல மட்டும் ஜிஏ வரும். அந்த ஜிஏ வர இடத்துல எங்கன்னு பார்த்தோம்னா கரோ. கரோ வந்துட்டு என்னன்னா வந்து பண்ணு சொல்றப்ப வந்து கரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ காம் கரோ இந்த வேலை செய்யின்றப்ப வந்துட்டு என்ன வரும் காம் கரோ. அது வந்து கரியே சொல்லக்கூடாது, கீஜியே சொல்லணும். ஏ காம் கீஜியேன்னு சொல்லணும். அப்புறம் அதே மாதிரி தூத் பீவோ அண்ணா வந்து தூது சாய், அப்புறம் வந்து பானி பிஓ அன்னு வரும், குடி அன்னு சொல்லுவோம். அப்புறம் ரெஸ்பெக்டா சொல்லணும்னா பிஇஏ சொல்லக்கூடாது, பிஜிஏ சொல்லணும். பிஜிஏ அண்ணா வந்து குடிங்க அன்னு சொல்றது. அதே மாதிரி லேலோ. லேலோன்னா எடுத்துக்கோ அன்னு சொல்றது. எடுத்துக்கோ. ஏ லேலோ ஓ லேலோ, நயா ட்ரெஸ் லேலோ, புது ட்ரெஸ் எடுத்துக்கோ. அந்த எடுத்துக்கோ. மிட்டாயி லேலோ, ஸ்வீட்ஸ் லேலோ, பிஸ்கெட் லேலோ. லேலோன்னா எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு. அப்போ எடுத்துக்கோன்றப்போ வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லணும். அப்புறம் லீஜியே, ஏ லீஜியே ஓ லீஜியே அப்படின்னு சொல்லுவோம். இது எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க லீஜியேன்னு சொல்லுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தேதோ. தேதோக்கு வந்து என்னென்னா குடேன்னு சொல்கிறது. ரிமோட் தேதோ, மேரா பாக்ஸு தேதோ, பென்னு தேதோ, பென்சில் தேதோ. இது வந்து நம்மளுக்கு மேலே சின்னவங்களும் குடுன்னு சொல்கிற போது தேதோன்னு சொல்லுவோம். அப்படி வந்து கொடுங்கன்னு சொல்லணும். அப்போ வந்து தேதியே தேயியேன்னு வரக்கூடாது, தீஜியேன்னு வரணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த 4 வேர்ட்ஸ் வந்து இஏ சவுண்ட் வராமல் ஜிஏ சவுண்ட் வரும். எதுக்கு கரோக்கு கீஜியே, பிஓக்கு பிஜியே, லேலோக்கு லீஜியே, தேதோக்கு தீஜியே. கரோன்னா பண்ணு, வேலை பண்ணப்போ காம் கரோ காம் கீஜியே. அதே வந்துட்டு சாய் பிஓ சாய் பீஜியே. அப்புறம் வந்துட்டு லேலோ ஸ்வீட்ஸு, லேலோ ஸ்வீட் லீஜியே. அதே வந்து தேதோ ரிமோட்டு தேதோ ரிமோட்டு தீஜியே. ஸோ இது 4க்கு மட்டும் தீஜியே வரும். மற்றதுக்கெல்லாம் வந்து அந்த இப்போ வந்து ஆவோ ஆயே ஈயே போட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து தேக்கோ திக்காவோ காமியான்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து கல் புலாவோ. கல்னா நாளைக்கு. சில டயத்தில் வந்து அதே வந்து எஸ்டர்டே நேற்றுக்கு கல் தான் சொல்லுவாங்க, நாளைக்கு கல் தான் சொல்லுவாங்க. இது எப்படி நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும்னா வந்து கல் வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸா ஹே இல்லை வந்து நாளைக்கு ஹோகா அந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்துட்டு லாஸ்ட் எண்டிங் தான் ஹிந்தியில் ரொம்ப முக்கியம். அந்த லாஸ்ட் எண்டிங் வச்சு தான் வந்து இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸா இல்லை ஃப்யூச்சர் டென்ஸா இல்லை வந்து பாஸ்ட் டென்ஸான்றது தெரிஞ்சுக்க முடியும். ஹே காகே கி அந்த மாதிரி எண்டாச்சுன்னா ஒன்று அது ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகும், இல்லை வந்துட்டு ஃப்யூச்சர் டென்ஸ் ஆகும். தாத்தே தீன்னு வந்தாலும் இல்லை வந்துட்டு ஆயா ஜாயா காயா அந்த மாதிரி சாரி ஆயா கயா ஜா லியா அந்த மாதிரி யா யான்னு வந்தாலும் அதில் வந்து பாஸ்ட் டென்ஸ்ன்னு தெரியும். அது வரப்போகிற கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து வேர்ப்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டா போதும். வேர்ப்ஸ் வந்து ஆவோ ரெஸ்பெக்டாக சொல்ல போது ஆயே, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு பூச்சோ சாரி கல் புலாவோ. கல் புலாவோன்னா நாளைக்கு கூப்பிடு. போலோன்னா சொல்லு, பாத் கரோ அண்ணா வந்து பேசு, புலாவோ அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, இவளை கூப்பிடு, அவளை கூப்பிடு. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு இஸ்கோ அனுவாங்க. இஸ்கோன்னா இவளை கூப்பிடுன்னு சொல்லப்போ இஸ்கோ புலாவோ, இவனை கூப்பிடனா இஸ்கோ புலாவோ, இதை கூப்பிடனா வந்து இஸ்கோ புலாவோ. எல்லாத்துக்கும் வந்து இஸ்கோ தான். அதே மாதிரி அவனை என்றப்போ உஸ்கோ புலாவோ,
அவளை கூப்பிடு உஸ்கோ புலாவோ, அதை கூப்பிடு உஸ்கோ புலாவோ அனுவாங்க. இதே பெரியவங்களுக்கு சொல்லணும்னா இன்கோ புலாவோ, இன்கோ உன்கோ அனுவோம். பெரியவங்களுக்கு சொல்றப்போ இன்கோ உன்கோ, இவங்களை அவங்களை என்றப்போ, இஸ்கோ உஸ்கோன்னா இவனை அவனைன்னு சொல்ற போது, இவளை அவளை என்னாலும் இவங்களை அவங்களை என்னாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் வந்தா இன்கோ, ரெஸ்பெக்ட் இல்லா சொல்லணும்னா இஸ்கோ, புலாவோன்னா கூப்பிடு. அப்போ இந்த பெரியவங்களுக்கு சொல்லப்போ இன்கோ புலாயியேன்னு சொல்லணும். அவங்க இவங்களை கூப்பிடு இல்லை அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து முஜே பூச்சோ, என்ன கேளு, பூச்சோ வந்து கேளு. இந்த கேளு வந்து நமக்கு கொஷின் கேட்குற பூச்சோ ஃபர்ஸ்டே பார்த்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு காது கொடுத்து கேட்கறது, கவனமா கேளு, தியான்சே சுனோ, அது வந்து சுனோன்னு சொல்லுவாங்க. சுனோ சுனியே கேளுன்றதுக்கு சுனோ சுனியே. இதுக்கு வந்து கொஷின் கேளு, ஏதாவதுன்னா கேளுன்றதுக்கு பூச்சோ பூச்சியேன்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காடி செடோ, காடின்னா வண்டி, செடோன்னா ஏறு, ஏறு ட்ரெயின் ஏறுன்னு சொல்லணும்னா ட்ரெயின் செடோ. செடோ வந்து நீங்க ஏறுறது, நம்ம யாரதுன்னா ஏற்றி விட்டோம்னா சடாவோன்னு சொல்லணும். பாப்பாக்கோ ஜாக்கர் ட்ரெயின்மே சடாவோ, அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு ட்ரெயினில் ஏற்றி விடு. அப்போ வந்து தாதா, தாதாக்கோ ட்ரெயின்மே சடாவோ, தாத்தா வந்துட்டு கூப்பிட்டு போய் ட்ரெயினில் ஏற்றி விடு. ஸோ வந்து சடாவோ, வண்டி ஏற்றி விடுன்னா வந்து சடாவோ. நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் ஏறுறோம், அப்போ வந்து நம்ம ஏறனா வந்து சடோ, நம்ம இன்னொருத்தவங்க யாராவதுனா கை பிடிச்சி நம்ம ஏற வச்சோம்னா அது சடாவோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உத்தரோ, உத்தரோன்னா இறங்கு, நீ இறங்குனா வந்து இறங்கு வந்து உத்தரோ, நீ வந்து இன்னொருத்தர் இறக்க விட்டாலும், இதில் பேக் இருக்கு அது நம்ம இறக்க விட்டாலும் அது உத்தாரோன்னு சொல்லுவாங்க. உத்தரோ உத்தாரோ, ஏறுறது வந்து செடோ செடாவோ. நெக்ஸ்ட் வந்து பனாவோ, பனாவோ பிரியாணி பனாவோ, இல்லை பிரியாணி பக்காவோன்னு சொல்லுவாங்க. பக்காவோன்னா சாப்பாடு செய், இல்லை பிரியாணி பண்ணு, சாப்பாடுக்கு சம்மந்தப்பட்ட சொல்கிறப்போ பக்காவோ சொல்லலாம், இல்லை பனாவோ சொல்லலாம். பனாவோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், டு மேக், ஏ பனாவோ ஓ பனாவோன்னு. ஆனால் வந்து பக்காவோ வந்து சாப்பாடுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பிரியாணி பக்காவும் சொல்லலாம், பிரியாணி பனாவோன்னு சொல்லலாம். பெரியவங்களுக்கு சொல்லப்போ பனாயே. ஆனால் பில்டிங் பனாயே, பில்டிங் பனாவோ, பில்டிங் கட்டுறது கூட பனாவோ யூஸ் பண்ணலாம். ஆனால் பக்காவோ வந்து சாப்பாடுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு சீக்கிரம் எந்திரின்னு சொல்லணும்னா கல் ஜல்தி ஊட்டோ, கல் ஜல்தி ஊட்டோன்னு வரும். கல் ஜல்தி ஊட்டோ. அப்புறம் பெரியவங்களுக்கு சொல்கிற போது ஊட்டியேன்னு சொல்லுவோம். அதே வந்துட்டு நம்ம அவளை எழுப்புன்னு சொல்லணும். எழுப்புன்றப்போ உட்டாவோ ஜகாவோன்னு கூட வரும். ஜகாவோன்னா வந்துட்டு வேக்கப், எழுப்பு விடுறேன் வேக்கப்பான்னு சொல்கிறது. அப்புறம் வந்து உட்டாவோ, உட்டா வந்து இது எடு இது தூக்குன்றப்போ கூட உட்டாவோன்றது வரும். அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பைட்டோ தெரியும் உங்களுக்கு. பைட்டோ வந்து என்னது உட்காரு. அப்போ வந்து நம்ம உட்கார வைக்கணும் வந்து பிட்டாவோன்னு சொல்லணும். நம்ம உட்கார வைக்கணும்னு என்ன சொல்லணும், இப்போ தாத்தா உட்கார முடியாது, அவர் உட்கார வைக்கணும். அப்போ வந்து தாத்தாக்கோ பிட்டாவோன்னு சொல்லணும், பிட்டாயேன்னு சொல்லணும். அப்புறம் வந்து சாய் பீவோ, பீவோ வந்து நீங்கள் குடிக்கிறது. நம்ம வந்து ஒரு தங்கச்சிக்கோ ஒரு தம்பி பாப்பாக்கோ நம்ம பாலில் ஒரு பாட்டிலில் ஊற்றி குடிக்க வைக்கிறோம். அப்போ வந்து பாய்க்கோ தூத் பிலாவோ, பிலாவோ இல்லை பெஹன்கோ தூத் பிலாவோ. பிலாவோன்னா வந்து நம்ம அவங்களுக்கு குடிக்க வைக்கிறது. பீவோன்னா நீங்கள் குடிக்கிறது, பிலாவோன்னா அவங்களுக்கு குடிக்க வைக்கிறது. தியான்சே சுனோ, தியான்சே சுனோன்னா கவனமாக கேளுன்னு சொல்கிறது. ஆடியோ சுனாவோ வந்து நம்ம வந்து கேட்க வைக்கிறது. நம்ம ஒரு பாட்டு போட்டு இது கேளுங்க, இல்லை ஒரு கேசட் அனுப்புகிறேன் அதை நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறது வந்துட்டு, இல்லை அவங்களுக்கு கேட்க வைங்க அப்படி சொல்லணும்னா சுனாவோ. சுனோன்னா நீங்கள் கேட்குறது, இன்னொருத்துக்கு நம்ம கேட்க வச்சோம்னா அது வந்து சுனாவோ. அப்புறம் தயார் ஹோ ஜாவோ, தயார் ஹோ ஜாவோன்னா சீக்கிரம் ரெடி ஆகு, சீக்கிரம் இப்போ ஜல்தி தயார் ஹோ ஜாவோ, சீக்கிரம் ரெடி ஆயிரு. டோட்டலாக இது வந்து 25 வேர்ட்ஸ் இருக்குது வேர்ப்ஸு. அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு 100 வேர்ப்ஸு 1 by 1 லிங்க் போயிட்டே நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு 1 to 1 டைரெக்டாக 1 to 1 இன்டராக்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஹிந்தி வந்து வித்தின் 3 monthஸில் பெரியவங்களுக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்களெல்லாம் வந்து வித்தின் 3 monthஸில் கற்றுக்கலாம். குழந்தைங்களாக இருந்தால் ஒரு 4 months 5 months அது அந்த குழந்தை கேப்பபிள் பொறுத்து இருக்கும். ஸோ யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். பேபி ஸ்போக்கன் ஹிந்தி ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.